வெல்கம் டு சுடு தண்ணி. இன்னைக்கு நம்ம காலிஃப்ளவர் லவர்ஸ்க்கான ஒரு ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். தந்தூரி காலிஃப்ளவர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எத்தனை நாள் தான் ஹோட்டலாக போய் இந்த மாதிரி ரெசிபிஸை தேடிட்டே இருக்க போகிறோம். வீட்லேயே சூப்பராக செஞ்சு சாப்பிடலாம். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். இதோட லீவ்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கிறேன். இதை பெரிய ஸ்லைஸாக நம்ம கட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பெரிய ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க. இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக சுடு தண்ணி வச்சுருக்கேன். இதில் 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் பீசஸை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்திருக்கணும். இதை ஒரு 80% வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை எடுத்து தனியாக வச்சிருங்க. இந்த அளவுக்கு வெந்திருக்கணும். இது இருக்கட்டும். அடுத்து ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இதை லோ ஃப்ளேமில் வச்சு லைட்டாக வறுத்துக்கோங்க. இதை நம்ம மசாலாவுக்கு யூஸ் பண்ண போகிறோம். வறுத்து தான் நம்ம யூஸ் பண்ணோம். அதனால் லைட்டாக வறுத்துக்கிறேன். இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். இதோட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் கசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தயிரில் இருக்க தண்ணியே போதும். தேவைப்பட்டுச்சுன்னா லைட்டாக தெளிச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா 1/2 எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம ஆல்ரெடி பாயில் பண்ணி வச்சுருக்க காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா கோட் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு இருந்தால் தான் நல்லா கோட் ஆகும். காலிஃப்ளவர் மேலே நல்லா ஒட்டி வரும். ஸோ இந்த அளவுக்கு திக்காக வச்சுட்டு நீங்கள் அதை கோட் பண்ணிக்கோங்க. பாருங்க, நல்லா கோட் ஆயிடுச்சு. இதே மாதிரி எல்லா காலிஃப்ளவரையும் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்த ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம இந்த காலிஃப்ளவரை ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இது ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா போதும். லைட்டாக அது ப்ரௌன் ஆகி வரும். அந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா போதும். ரெண்டு சைடும் திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். ஃப்ளேவர்ஸ் நல்லா இறங்கியிருக்கும். சாப்பிட்றதுக்கு செம்ம சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி இது ஃப்ரை ஆனதுக்கப்புறமா இதை எடுத்து நம்ம டைரெக்டாக அடுப்பில் காட்டிக்கலாம். நீங்கள் அந்த மாதிரி கிரில்லர் வச்சுருந்தீங்கன்னா இதை ஒரு 10 செகண்ட்ஸ் நீங்கள் அடுப்பில் வச்சு எடுத்திங்கன்னா போதும். அந்த தந்தூரி ஃப்ளேவர் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 10லேருந்து 15 செகண்ட் நான் வச்சு எடுத்துக்கிறேன். 2 சைடும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்மளோட தந்தூரி காலிஃப்ளவர் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்லா ஸ்மோக்கியாக ஒரு தந்தூரி ஃப்ளேவரோட செம்மையாக இருக்கும். நீங்களும் ஒரு ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஏதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக பண்ணணும் வீட்டில்னு நினச்சிங்கன்னா இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வெறுமனை சாப்பிடவே அவ்வளோ சூப்பராக இருக்கும். இல்லை ஏதாவது தொட்டு சாப்பிட்ணுன்னா மயோ கூடயும் க்ரீன் சட்னி கூடயும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடு தண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.